வந்ததுக்கு சரியா போச்சு 5000 ரூபாய் அந்த வட்டி 500 5500 சரியா போச்சு சிஸ்டத்தை நீயே வச்சுக்கோங்கறா அவங்க சிஸ்டத்தை நான் வச்சுக்கிறேன் வேணா என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு இந்த வாங்கிட்டு போ ஆமா ஆமா அப்புறம் என்ன 6 மாசம் ஆச்சு மாமா காசு வாங்கி ஒண்ணு தரல மாமா என்ன சும்மா விட சொல்றியா இந்தாயா என்ன பொம்பளை மாதிரி வேலை பார்க்க இறக்கிட்டு இந்தாயா என் கையில பதியவே இல்லை இருந்தா என் பொருளாச்சு நீ அது புரியா நானும் போல நீ போய் கொடுத்தா கொடுத்தா கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறாங்க ஏமா என் உயிரை போட்டு எடுக்கிற நீங்க கடுப்பை கிளப்பிட்டமா பசி வேற உயிர் போகுமா எனக்கு நீ வீட்டுக்கு போய் நான் விடவே மாட்டேன்னு வீட்டுக்கு நீ போய் தான் பாரு ஏமா என்னன்னா வெங்கம் பையன் நினைச்சானா இப்ப நான் யாரும் தெரியும்ல வரட்டும் மயில் ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு இதா தூக்கிட்டு வந்துட்டால தேடி வருவான்ல அச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறான் அவனை எங்க போய் தொலைஞ்ச காலையில பிரச்சனை பண்ண சர்சக்கா வீட்டுல என்ன பண்ணி வச்சா அதை போன் அடிச்சு அந்த கத்து கெஞ்சிச்சா சர்சக்கா என்ன கெஞ்சிச்சா உன் புதுசு சிஸ்டத்தை எடுத்து வந்துட்டாமா வந்து குடுத்துமா என் பையனை மண்ணி கேட்டு காசு குடுக்க சொல்லிடுமா கெஞ்சிச்சா மன்னிப்பு கேட்டு உன் காலில் விழுகிறேன்னுச்சு துப்பு கட்ட பையல அது குப்பைக்கு போட வச்சிருந்த சிஸ்டம் அவங்க பையன் வேலைக்கு போன நேரமா பார்த்து போய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு குப்பைக்கு என்ன இதை போய் குப்பையில போடுவாங்க போய் மாட்டுவாங்க முகரைய மூஞ்சி பாரு குப்பைக்கு போடுறதுக்கு வீட்டை சுத்தம் பண்ணி வெளியில எடுத்து வச்சிருந்துச்சு அதை நீ என்ன சொல்லிட்டு வந்த குடுக்க வேண்டிய 5000 காசுக்கு அது சரியா போயிரும் அவங்க சிஸ்டத்தை நான் வச்சுக்கிறேன் வேணா என் காலில வந்து மன்னிப்பு கேட்டு இந்த வாங்கிட்டு போ ஆமா ஆமா அப்புறம் என்ன 6 மாசம் ஆச்சு மாமா காசு வாங்கி ஒண்ணு தரல மாமா என்ன சும்மா விட சொல்றியா போதேல நீ காசு எடுத்து கொடுத்து போதேல காசு எடுத்து நீ தானே கொடுத்த சும்மா கஷ்டம்னு கேட்டு உடனே தூக்கி தந்தல இப்ப நான் வாங்குறதுக்கு அவ்வளவு பாடுபட்டுமா நானு அதை தூக்கிட்டு வந்துட்டல இப்ப தேடி வருவான்ல வருவான் அவன் எதுக்கியா வரான் 5000 ரூபாய் இதோட போச்சு 5 ரூபாய் பொருளோட போச்சு எனக்கு சந்தோஷம் தான் சும்மா எடுத்துமா இதெல்லாம் விலை ஜாஸ்திமா இதெல்லாம் பாரு இது எப்படி 15000 ரூபாய் இருக்குமா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா இதா செவுத்துல மாட்டுற டிவியே 12000க்கு வந்துச்சு இப்பதான் இவர் 15000க்கு இதை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் பைத்தியம் இல்லமா இது வெளியில வச்சிருந்தாங்க அப்படியே நான் தூக்கிட்டு ஓடியான்ட்டேன் சுத்தம் பண்ணி மூலையில வச்சிருந்திருக்காங்க அதை தூக்கிட்டு வந்துட்டு என்ன இத போய் எப்படி 5000 காசு வாங்கிட்டு விளக்கம் அவன் காசு தர மாட்டேங்கிறானே இதே தூக்கிட்டு வந்திருக்க திருப்பி இதை போய் கொடுத்தா எப்படி தருவான் அவன் அண்டா இந்த தூக்கிட்டு அப்போ பித்தால அண்டா இனிமே போனா அந்த அக்கா செருப்ப கொண்டு அடிக்க நானும் அது ஏற்கனவே கொலகான்ல இருக்கு இப்ப என்ன தெரியுமா போன் பண்ணி சொல்லுச்சு அது புருஷன் அந்த சிஸ்டரை தூக்கிட்டு வந்துட்டான் அது ஓடுது ஓடாது அவன் என்ன கேட்டு எடுத்திருக்கணும் நான் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் அதோட வட்டி சரியா போச்சுருச்சு இந்த பொருளை இல்லாட்டி 5000க்கு வித்துட்டு 500 ரூபாய் வட்டியும் சேர்த்து வித்து எடுத்துருவான் லூஸ் மாதிரி பேசி இருக்க வாமா போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம் வாமா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு திருட்டு பைய கூட சேர்ந்து போய் அவன் என்ன அவன் புருஷ திருநாள் ஒன்னாலதான் இதெல்லாம் நீ தானே காசு வேணும் நச்சச்சு என் உயிரை போட்டு இருக்கிற கண்ட உன்ட்ட போய் நான் அடி வாங்கி இதை போய் தூக்கிட்டு வந்துட்டு வந்த உருப்படியான ஒரு தூக்கிட்டு வந்திருக்கு இதுதானே வெளியில இருந்துச்சு நான் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டுல நான் வாழ்றேன் 2 பவுன் செயின் போட்டுருக்கேன் அதை அவுத்துட்டு வந்தாலும் தாக்கும் அதை அவுத்துட்டு வந்தா இங்க வர மாட்டேன் ஜெயில தான் இருப்பேன் நானு நீ ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்றியா நீங்க எனக்கு தெரியும் மூடிட்டு போய் இப்ப இது எனக்கு தேவையில்ல 5000 ரூபாய் காசு வரலன்னு வச்சுக்கோ அவங்க மயங்காரன் வேலை விட்டு வரணும் அதுக்குள்ள இதை போய் சாட்சி திண்ணையில வச்சுட்டு காசு 5000 ரூபாய் வாங்கிட்டு வா கருணா பண்ணுவேன்னு சொல்ல வீட்டு வாசல்ல உட்காந்து போய் நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப ஏமா என் உயிரை போட்டு எடுக்கிற நீ கடுப்பை கிளப்பிட்டமா பசி வேற உயிர் போகுதுமா எனக்கு நீ வீட்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன்னு வீட்டுக்குள்ள நீ போய் தான் பாரு ஏமா வந்தா போய் உனக்கு ஏமா இதுதாமா அவங்க வீட்டுல வெளில இருந்தது நான் இப்ப வேற எதமா போய் தீ வேண்டியது இது நல்லா இருக்குமா பாருங்க புதுசுமா இது நல்லா சோப்போடு கழுவி நான் வத்தல் காய போடையாவது வச்சுக்கிறேன் இந்தியாவுல இருக்க அறிவாரிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க வத்தல் காய போய் அப்படியே வாயில விட்டேன்னு வச்சுக்க ஏண்டி 15000 ரூபாய் சிஸ்டம் இது ஏதோ பாரு கோவான்னு போட்டுருக்கு பாரு நீங்க என்ன ரகம்னு தெரியலையே கோவாவோ லோவாவோ இங்க பாரு நிறைய பட்டன் எல்லாம் குடுத்துருக்காமா புது சிஸ்டமா இது 15000 ரூபாமா இது கொடுத்து 15000 போய் பலாவர சந்தையில வித்துட்டு போய் நாளைக்கு வெள்ளிக்கிழமை போயா ஏமா இது நம்ம பையனுக்கு குடுக்கலாமா கம்ப்யூட்டர் பாத்துட்டோம் அவன் உன் புள்ளதானே நீ துப்பு கட்ட உனக்கே ஒண்ணு தெரியாது உன் புள்ள அதுக்கு மேல போய் பிரஷர் ஏத்திட்டியா சத்தியமா சொல்ல என்ன பிரஷர் ஏத்தி உன்னோட கத்தி உட்காந்து திட்டி அடி அமுச்சு விட்ட அந்த அக்கா வீட்டுல இதான் இருக்கணும் தூக்கிட்டு வந்தேன் இப்ப திருப்பி இதை போய் வைக்க சொல்லிட்டு 5000 ரூபாய் எப்படிமா தருவான் செல்ப உள்ள அடிக்க மாட்டான் என்னமா
ஏண்டா பீத்திக்கிற நாய இருந்தாளுக்கு பிறந்த கசுமாலம் என்னைய டபாய்க்கிறிய நீ வெள்ளக்கம்மா தெரிஞ்சு இப்ப நான் உன்னை அடிப்பேன் பாத்துக்கோ. தேவையில்லாம நீ எதுக்கு கடன் காசு கேட்க போற? எனக்கு கேட்க தெரியாது. நேக்கு பார்த்து சம்பள நாள்ல போய் எனக்கு கேட்க தெரியாது. துப்பு கட்டணும் உனக்கு அதுக்கா துப்பு இல்லன்னு தெரியுதுல. போன் பண்ணுவாமா, எனக்கு எப்படியா இருந்தாலும் போன் பண்ணுவாமா. அவன் எனக்கு பண்ணிட்டான். உன் புருஷன் தூக்கிட்டு வந்ததுக்கு சரியா போச்சு 5000 ரூபாய், அந்த வட்டி 500 ரூபாய், 5500 சரியா போச்சு. இந்த சிஸ்டத்தை நீயே வச்சுக்கோங்கிறான். எவனாவது 5 இந்த போறது காயாங்கரையிலயும் போகாதே கருப்பு கலர் பொருள் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கெட்ட வார்த்தை பேசி வச்சு அதான் நான் அசிங்கமா கேட்பேன். இருக்கிற டென்ஷன்ல மரியாதையா என்னமா பண்றது இத போய் நீ 5000க்கு வித்துட்டு வா, இல்லையா அதே சரசா கடை கொடுத்துட்டு வா. தெருவுக்குள்ள பந்தாவ கத்திட்டு வந்துட்டமா பாரு. என்ன நினைச்சா பாரு, ஒரு ஆம்பளை தான் தூக்கி பகுமானமா தூக்கிட்டு வந்தியா? மாறி முத்தான வேற கேட்ட என்ன ஆச்சு, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னு அவன் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டானா என்ன நினைச்சிட்டா அவன் கிழிச்சிருவான் அப்படி இப்படி. நீ அல்ல அல்ல அப்பா வாயிலே வர சுத்திதான் நீ திங்கணும். போ மூடிக்கிட்டு போய் கொடுத்துட்டு சரசா கடை 5000 காசா அடுத்த மாசம் தங்கக்கா பொறுமையா தங்கக்கா ஒன்னும் அரைச்சிருந்து இல்ல தெரியாம போதையில தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லு. நான் சொல்லிக்கிறேன் போ போதையில தூக்கிட்டு வந்துட்டேன். திருப்பி அந்த அக்காட்டால போய் அது வாயும் அது இதுவும் போய் அது வேலை அது என்ன உன்ன போய் லிப்லாக்கா கொடுக்க வாய போய் போயா மூஞ்சி முகரையும் இருந்தா தான் பாக்குறதுக்கு பாரு போயா. நீ வாமா, பயமா பந்தாவா தூக்கிட்டு வந்துட்டமா, நீ வாமா. நானும் வரல திருட்டு பையலோட சேர்ந்து போனா தெருவே பாக்குது திருட்டு பையன் பொண்டாட்டின்னு சொல்றது என்னால வர முடியாது. வாமா உன் கால வேணா, ஏன் கால உனக்கெல்லாம் நீ வேணா போ வாமா. அதெல்லாம் சர்சா கட்ட நீ தான் நல்லா பேசுவாமா. என்ன பேச பேசிட்டு அவன் ஏதாவது பண்ணிட போறாமா. அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். ஐயோ ஒன்னும் கொண்டுட்டு அவன் ஜெயில போய் உட்காரவா. முகரை நீ சோரா புஜ் மாதிரி வச்சுக்காதையா. இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? அந்த நடிப்பெல்லாம் எனக்கு இங்க ஆவாது. இத குடுத்துட்டு வந்து நான் உனக்கு ரசம் சோறு ஆக்கி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு போய் சாப்பிடலாம். நேத்தான கல்யாணம் ஆயிடுச்சு. வந்துடலாமா வாமா போயிட்டு எங்க வாவான்னு இருக்கேன் கொடுத்துட்டு அவன் பையன் அந்த அக்காட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ போய் மன்னிப்பு கடிதம் எழுதி அவங்க வீட்டுல போட்டுட்டு வா போ. அத கூட நீதாமா எழுதி தரணும், எனக்கு தெரிஞ்ச கூட தெரியாது. எதுக்குதான் துப்பு உனக்கு இருக்கு? ஒண்ணு துப்பு கட்டவனை வச்சுக்கிட்டு நான் குடும்பம் நடத்துறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். என்னயா பண்ற முகரே ஏன் இப்படி வச்சுக்கிற? கண்ணு நல்லா விரிச்சு பேசியா? ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஆமா அந்த அக்கா கத்துன்னு கத்துமா. போலீஸ் சொல்லி சொல்லிச்சா? போலீஸ்ல எல்லாம் சொல்லாதான் போ, புருஷன்ட்ட தான் சொல்லுவான் போ. இது எதுக்கு குப்பையில போட போனா இட்டு போனவன்? உனக்கு ஏன் இது? நீ உன சீர் குடுக்கா வச்சிருந்தான் பொண்ணை கட்டி குடுக்கற போ. ஆமா போய் சொல்லிட்டு வந்துடலாமா, அவங்க குடுத்துட்டு வந்துட்டு இது பண்ணலாமா. ஆமா வா சீக்கிரம் வா, கதை சத்திக்கு வா. என்ன நான் வந்து இப்படி நிப்பேன், நீ வந்து அங்க நிக்கிறதுக்கு இப்ப நிக்கிறதுக்கு நீ வராம இருக்கலாம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. எதுக்கு பூ கட்டு பாக்குற? ஏமா என்னன்னு பார்த்தமா பூ வாங்கி கொடுக்க துப்புல நானே பிளாஸ்டிக் போட்டு அதுதாமா வாடாம இருக்கும் 10 வருஷம் ஆனாலும். ஆமா ஆமா முகரை இப்ப முன்னாடி போ தூக்கிட்டு வைக்க மட்டும் நல்லா மலாந்துக்கிட்டு வந்த நல்லா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போமா முன்னாடி போமா. நான் வரேம்மா. நீதான் போன நான் முன்னாடி ஒண்ணு கஷ்டம். ஐயா திருட்டு பொருள் எங்க கை ரேகை ஒட்டிக்கிறதுக்கா? கை ரேகை நீ தானமா சொன்ன குப்பைக்கு போறது, அப்ப திட்டு பொருள்னு உயிர் எடுக்கிற நீங்க. அப்படி இருந்தாலும் அது திருட்டு பொருள் தானே. நீ காசு கொடுத்து வாங்கினாலும் குப்பையிலையும் போடலாம் கோபுரத்திலயும் வைக்கலாம் போ. பைத்தியக்காரி மாதிரி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படியே விட்டேன்னு வச்சுக்காமா, விட்டேன்னு வச்சுக்க. தொப்பு இல்ல உனக்கு திருட நல்லா வச்சு கொண்டுட்டு போயிருவேன். பத்துக்க விஷம் வச்சு போயா முன்னாடி போயா. நீ என்னமா போமா. ஐயோ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்க. போமா நீ வர ஒன்று கஷ்டம் வரமா. நான் வந்துட்டேன் என் புடவையில ஒன்று கஷ்டம் வரமா. என் புடவையில கைரேகை வா. வரேன் வரேன் போ போ. வாயா போமா. என்ன அத அப்படியே குடுத்துட்டு வந்துரு. நான் அந்த சோறை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? பொம்பளை மாதிரி வேலை பார்க்க இறங்கிட்டு இருந்தாயா? என் கைரேகை பதியவே இல்ல. இருந்தா உன் பொருளாச்சு நீ அது நாலாம் போல. நீ போய் கொடுத்தா கூட கொடுத்தாது. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. எனக்கு சரசக்காக சண்டை வந்துடும். நான் தான் நல்லா பேசுங்க. எனக்கா போயிட்டு போயிட்டு பாரு சூற வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து பிணைஞ்சு உனக்கு பிடிக்கும்ல அது செஞ்சு வச்சிடுறேன். வச்சு அப்பளம் வறுத்து வச்சுட்டுமா. எப்படி ரசம் கேவலமா தான் இருக்கும், அதை விட்டு நான் நல்ல ரசம் உனக்கு வச்சுட்டேன். போயிட்டு அப்பளம் வறுத்து அப்பளம் இருக்கா இல்ல வாங்கி இருக்குமா? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இந்த வேலைக்குதான் எனக்கு திருட்டு போடல. அப்பளம் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு நல்லா சமைச்சு கேட்டு போய் ஏதாவது பேசுனாக்கா கையில ஒப்படைச்சிட்டு வரேன்.
போதையில எடுத்துட்டா இருக்கா போதையில எடுத்துட்டா. சரியா கண்ணு அந்த கிறுக்கு திறக்கணுமா? பையக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. சொல்லு 5000 வாங்கிட்டு வந்துரு. 5000 வாங்கிட்டு எதை கொண்டியாவது அடிச்சுட்டு ஏம்மா இது சமாதானப்படுத்தி 2 நாள் இங்க பாரு, சீக்கிரம் வந்துரு. ஏன் ஆக்கி வச்சிருக்க இல்ல இல்ல அதுதான் ஆக்கி வைக்கிறேன். போயிட்டு வா, பாத்து போயிட்டு வா. பைத்தியக்காரி நம்பிட்டு போயிட்டப்பா. அம்மா